தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். அதை நேரலையில் தற்போது காணலாம். பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், 18,600 கோடி முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் 3 தொழில் திட்டங்களுக்கான ஒப்பந்தம், போதைப் பொருள் ஒழிப்பிற்கு தனிப்படை, 6,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி, பள்ளி கல்வித்துறையின் வெளிப்படைத்தன்மை, அனைத்து நிர்வாக நடவடிக்கையும் மின்னணு முறையில் மாற்றம், அனுமதியின்றி கனிம வளங்களை எடுத்து செல்வதை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கை, மொத்தத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மையான தமிழ்நாட்டை நமது தமிழக மக்களுக்கு தருவதற்கான முயற்சியின் செயல்பாடே நமது இலக்கு. அந்த இலக்கை நோக்கிய பயணமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மிகச்சிறந்த பயணம். அந்த வகையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் நடத்தும் தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற இருக்கின்றது. இம்முகாமினை மிக சிறப்பாக நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்றார். உங்களின் அன்பின் ஆதரவோடும் இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தொடங்க இருக்கின்றது. பெற்றோர்களே, தாய்மார்களே, வலியற்ற இரு துளிகள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு வலிமை சேர்க்கும் துளிகளாக மாற வேண்டும். போலியோ சொட்டு மருந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கட்டாயம். இந்த மையங்கள் காலை முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் 52.91 லட்சம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடக்கமாக இந்த தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமினை நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளி வளாகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மாநில அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைக்கும் விதமாக குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலியோ சொட்டு மருந்தினை வழங்குகின்றார். சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். செல்ல குழந்தைக்கு தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து இன்று வழங்கப்படுகின்றது. சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே தற்போது தமிழக முதலமைச்சர் போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்று காலை சரியாக 9:30 மணியளவில் தொடங்கி சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் 43,000க்கும் மேற்பட்ட இடங்களிலே போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றோர் அழைத்து சென்று தங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலோ, அங்கன்வாடி மையத்திலோ, சத்துணவு கூடத்திலோ, பொதுமக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிறுத்தங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் கூட போலியோ சொட்டு மருந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவசியம் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்ற பொழுது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுவிட்டோம் என்று பெற்றோர் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பிறந்த குழந்தை தொடங்கி 5 வயது முடிவடையக்கூடிய அந்த காலகட்டம் வரை செவிலியர்கள், மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த இடைவெளியுடன் ஆண்டுதோறும் இந்த போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும். போலியோ இல்லாத நாடாக இந்தியா இன்றைக்கு இருக்கின்றது என்றாலும் குழந்தைகளுக்கு 5 வயது வரை இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குவது அவசியம். அந்த அடிப்படையில் தான் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முதலமைச்சர் சென்னை பாலவாக்கத்திலிருந்து போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்றார். குழந்தைகளுக்கு முதலமைச்சர் 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்துகளை வழங்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் அருகில் நின்று முதலமைச்சருக்கு இந்த 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப முதலமைச்சர் பெற்றோர், தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வரும் பொழுது போலியோ சொட்டு மருந்து வழங்கி குழந்தைகளுக்கான ஒரு பெட்டகத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார் என்பதை பார்க்கின்றோம்.
பொம்மை இருக்கின்றன. பெட்டகம் என்பதை விட குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கான பொம்மைகளை முதலமைச்சர் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று காலை 8 மணி அளவில் பெற்றோர் வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் முதலமைச்சரிடம் தங்கள் குழந்தையை கொண்டு சென்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று ஏராளமான பெண்கள் தங்களுடைய குழந்தைகளோடு கைக்குழந்தையோடு வந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. சென்னையில் முதலமைச்சருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே நீலாங்கரை அருகே இருக்கக்கூடிய பாலவாக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் தான் தற்பொழுது முதலமைச்சர் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தடுத்து பெண்கள் தங்கள் குழந்தைகளோடு வந்து குழந்தைகளுக்கு முதலமைச்சர் கையிலிருந்து போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அருகில் மருத்துவத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை சார்ந்த இயக்குநர்கள், செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள். இன்று மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட இருக்கின்றது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதுமே இன்றைக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் முதலமைச்சர்கள் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் குழந்தைகளுக்காக இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமில் பங்கேற்ற பிறகு பொம்மை ஒன்றை வழங்குகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். குழந்தைகள் அனைவரும் பெற்றோருடன் வந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய ஒரு 52 லட்சம் குழந்தைகளாக இருக்கின்றன. எனவே இதற்கு பிறகும் கூட தற்காலிக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்றாலும் இன்றைய நாளில் பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாமல் வழங்கிவிட வேண்டும் என்று மருத்துவத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போலியோ நோய் பாதிப்பு மிகவும் கொடூரமான ஒரு பாதிப்பு. அது தமிழ்நாட்டில் உட்பட இந்தியாவில் தற்போது இல்லை என்றாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த போலியோ மருந்துகளை குழந்தைகளுக்கு 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் குக்கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை, மலைப்பகுதி கிராமங்கள் வரை கூட நடமாடும் போலியோ சொட்டு மருந்து முகாமையும் தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. சென்னை உட்பட நகரங்களில் எல்லாம் பேருந்து நிறுத்தங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதியில் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 43,000 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு கூடங்கள் உள்ளிட்டவற்றிலும் கூட போலியோ சொட்டு மருந்தோடு செவிலியர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சாமியானா பந்தல் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு குழந்தைகள் பாதுகாப்பாக நிழல் இருக்கக்கூடிய பகுதியில் வைத்துக் கொள்ளும் விதமாக தமிழ்நாடு அரசின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மருத்துவத்துறையினர் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். டிராவல் அந்த பல்வேறு இடங்களுக்கும் செல்லக்கூடியவர்களுக்காகவும் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் ரயில் நிலையங்கள், விமான நிலையம், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ரயில் பயணிகள், பேருந்து பயணிகளும் கூட பேருந்து நிறுத்தங்களில், அதாவது பேருந்து நிலையங்களிலோ ரயில் நிலையங்களிலோ போலியோ சொட்டு மருந்து முகாம் எங்கே நடக்கின்றது என்று கேட்டு உடனடியாக போலியோ மருந்துகளை தங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.